சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நான் என்ன பண்ணினேன், இப்போ என்ன பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேரேஜ் ஆக போகிற பொண்ணுங்க, இப்போ கன்சீவாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஏன்னா அவங்க கணவன்மார்களும் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் குழந்தை எல்லா நல்ல கருத்துக்களை வயிற்றில் இருக்கும்போதே கேட்டுக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் காலம் எப்படி மாறும்னு தெரியாது. அதுபோல் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதை நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என் பசங்க வயிற்றில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு விநாயக புராணம் படித்தேன். விநாயகரோட வரலாறு நம்ம கதையை விநாயகர் கதையை நான் ஃபஸ்ட்டு படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை விநாயகர் புராணம் படிச்சுட்டு அப்புறம் சிவபுராணம் படித்தேன். சிவபுராணம் படிச்சுட்டு ராமாயணம் இதெல்லாம் நான் படித்த புக்கு. நம்ம சரஸ்வதி பூஜையில் ரெகுலராக பூஜை பண்ணுவேன். பூஜை ரூமில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பழமையான புக்கு. இப்போ நம்ம ராமாயணம் படிப்பேன். இது கந்த புராணம் எல்லாம் அட்டை போட்டு வச்சுருக்கிறேன். கந்த புராணம் நம்ம கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கும்போது கந்த புராணம் முருகரோட கந்த புராணம் படிப்பேன். அப்புறம் வெங்கடாச்சலபதியோட கதை படிப்பேன். இது வெங்கடாச்சலபதியோட மூலமும் உரையும் இருக்குது. நான் வெங்கடாச்சலபதியோட ஒரு கதை நீளமான ஒரு புக்கு வச்சுருந்தேன். அந்த புக்கில் தான் நான் ஏழுமலை வெங்கடாச்சலபதியோட புராணம் வயிற்றில் இருக்கும்போது படித்தேன். அதே போல் 12 ஆழ்வார்கள், நம்ம மகாவிஷ்ணுவோட ஆழ்வார்கள், நம்ம எப்படி சிவனுக்கு 63 நாயன்மார்கள் இருக்கிற மாதிரி நம்ம மகாவிஷ்ணுவுக்கு 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதைகள் படித்தேன். அதில் மெயின் முக்கியமாக பகவத்கீதை. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, பகவத்கீதை. நான் இது எங்கள் மாமனார் எனக்கு கொடுத்த சொத்துன்னு சொன்னேன் இல்லையா, எவ்வளோ பழமையான புக்கு பாருங்கள். இந்த பகவத்கீதையை ஒரு எழுத்து விடாத என் சன்னு, அது பெரிய மகன் வயிற்றில் இருக்கும்போது நான் ஒரு எழுத்து விடாத பகவத்கீதை உண்மை உருவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எழுத்து விடாத படித்தேன். அதே போல் என் 2வது மகன் வயிற்றில் இருக்கும்போதும் நான் பகவத்கீதை என்ன பண்ணுன்னா, அப்படி ஒரு எழுத்து விடாத இல்லை, நான் தமிழில் இருக்கிற அந்த பொருளுரை இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டேன். அதுபோல் என் பசங்க 2 பேருமே வயிற்றில் இருக்கும்போது இந்த புராணங்கள் எல்லாம் படித்தேன். இந்த புராணங்கள் படித்தது இல்லாத கேம்ஸ் ரொம்ப பார்த்தேன். கிரிக்கெட் ரொம்ப பார்த்தேன். டென்னிஸ்னால் ரொம்ப உயிர், டென்னிஸ் பார்த்தேன். இப்போ என் சன்னு காலேஜில் படிக்கும்போது ஸ்டேட் பிளேயராக இருந்துச்சு. மான்ஃபோர்டில் படிக்கும்போதுலேருந்து டென்னிஸ் பிளேயராக டென்னிஸ்லேயும் இருந்தாங்க. அதே போல் என் சின்ன மகனும் எல்லா கேம்லேயும் ஹேண்ட்பால்லையும் ஸ்டேட் லெவலில் வந்துச்சு. அதுபோல் என் பசங்க 2 பேருமே கேம்லேயும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அதுபோல் நான் சினிமாவும் பார்த்தேன், கிரிக்கெட் பார்த்தேன். எல்லாமே வயிற்றில் குழந்தைங்க இருக்கும்போது எல்லாமும் கலவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது போல் நல்லா ஃபாலோ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கிற நீங்கள் உங்களுக்கு இப்போ பிடிக்குதோ இல்லை, இப்போலாம் இருக்க கேர்ள்ஸ்க்கெல்லாம் புராணங்களெல்லாம் படிக்க முடியாது. இப்போ நாங்கள் படித்த மாதிரி நீங்கள் படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ நிறைய உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு. நம்ம யூடியூப்பில் கேட்கலாம். உங்களுக்கு எது மாதிரி எந்த வகையில் வேணாலும் காதில் கேட்கலாம். நீங்கள் நைட்டு உங்களுக்கு பகலில் கேட்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் போட்டு விட்டுட்டு நைட்டு தூங்குங்க, சரியா? நீங்கள் கேட்கணும்னு கிடையாது, வயிற்றில் இருக்கிற குழந்தை அதை ஆசையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அது குழந்தை கேட்கும். இது எனக்கு யாரும் என்னை படி கேளு சொல்லுன்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அதையும் சொல்கிறேன், அந்த கதையும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா, நம்ம என் அப்பா கதையெல்லாம் சொல்லுவாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்பாலாம் கதையெல்லாம் சொல்லும்போது அப்புறம் படமும் பார்த்தோம், சாமி படமெல்லாம். அப்போ புராணங்கள் படமெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம அப்போ பார்த்தோம், டிவியில் போட்டிருந்ததும் பார்த்தோம். அப்போ அவங்க அர்ஜுனனோட மனைவி வயிற்றில் அபிமன்யு இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லுவார். யாருக்கு? அர்ஜுனன் ஒய்ஃபுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். சுமித்திரைக்கு சொல்லுவார், இப்படி சக்கர வியூகம், அது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும் சக்கர வியூகம். நான் அந்த சக்கர வியூகம் அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்குள்ளே உள்ளே போகிறது வெளியில் வர்றதெல்லாம் சொல்லுவாங்க. அன்றைக்கி சுமித்திரைக்கு சொல்லும்போது சுமித்திரை தூங்கிடும். ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை அபிமன்யு அது நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ மகாபாரத போரில் ஆனால் என்ன பண்ணுவாங்க, அர்ஜுனன்
சக்கரவியூகத்தை உள்ளே போகிறது சொல்லி முடிச்சிருவாரு. ஆனால் அந்த சமயம் வந்து மகாவிஷ்ணு இவன் இப்போ அர்ஜுனன் ஃபுல்லாக சொல்லி மகாவிஷ்ணுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா, கிருஷ்ணருக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை அது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்கள வந்து யாரும் பாண்டவர்களை இது அழிக்க முடியாது, அவங்கள வந்து வெல்ல முடியாதவங்களா இருப்பாங்கங்கிறதுக்காக அபிமன்யுவுக்கு வந்து சக்கரவியூகத்தில் உள்ளே போகிறது மட்டும்தான் தெரியும். மகாவிஷ்ணு வந்து அதை கூப்பிட்டு அர்ஜுனனை வேற வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ அந்த சக்கரவியூகம் வந்து அபிமன்யு வயிற்றிருக்கிற குழந்தைக்கு அந்த பாதி தான் தெரியும், வெளியில் வர்றது தெரியாது. அப்போ தான் போர்க்களத்தில் போய் போரிடும்போது போயிடுவோம், அபிமன்யு உள்ளே போயிடும். எல்லாத்தையும் வெற்றி அடைகிற சமயத்தில் வெளியில் வர தெரியாதனால எல்லாரும் வஞ்சகமாக சேர்ந்து அபிமன்யு கொன்றாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணுறீங்களோ, நம்ம என்ன மாதிரி உணர்வுகள் இருக்குதோ அதுதான் குழந்தைக்கு பதியும். ரெண்டாவது அதே தான். இன்னொன்று என்னென்னா, நம்ம நரசிம்மர் அவதாரத்தில் பிரகலாதன் வயிற்றில் இருக்கும்போது இரணியகசிப்பு தவம் செஞ்ச போயிடுவாப்புல. அப்போ நம்ம பிரகலாதன் வந்து அதே போல் இரணியகசிப்பு மாதிரியே ஆயிட்டா அவங்க இந்த உலகத்தை யாரும் காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்காக நாரதர் என்ன பண்ணுவார், அந்த வயிற்றில் அவங்க அம்மா வயிற்றில் பிரகலாதன் இருக்கும்போதே வந்து அந்த கதையை சொல்லுவார். சொல்லி நாராயண பற்றியே சொல்லி 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 நாராயணன் தான் உலகத்தில் சாமி அப்படின்னு அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சொல்லி சொல்லி அதனால் அந்த பிரகலாதன் பிறக்கும் போதே ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு பிறக்கும். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம தசாவதாரம் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள் கதை சொல்லும் போது நம்ம நரசிம்மரோட அவதாரமும் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிரகலாதன் வயிற்றில் இருக்கும்போதே நாராயணன் ஞாபகத்தை மகிமையை கேட்டு வளர்ந்ததுனால தான் வெளியில் இது உலகத்துக்கு வந்த பிறகு நாராயணன் தான் இந்த உலகத்தில் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இரணியகசிப்பு அவங்க அப்பா கிடையாதுன்னு அவங்க அப்பா எத்தனை தண்டனை கொடுத்தாலும் அந்த இரணியகசிப்புங்கிற வார்த்தையை சொல்லாத ஓம் நமோ நாராயணா சொல்லி பிரகலாதனுக்காக நம்ம மகாவிஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்து வந்தார் ஒரு பக்தனுக்காக. அது மாதிரி வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க நம்மளோட உணர்வுகளை அப்படியே பிரதிபலிப்பாங்க. நீங்கள் மெதுவாக நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது, கலிகாலமாக ஆகிப்போச்சு. அதனால் எப்போ எந்த நிமிஷம் எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. நம்ம கர்மாவினையே நம்மளையெல்லாம் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்குது. நமக்கு வயிற்றில் இருக்க குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களால் முடிஞ்சது குழந்தைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையும் நீங்கள் பாருங்கள், பண்ணுங்கள், குழந்தைக்கு அதுவும் சேரட்டும். ஆனால் புராணங்களை இதிகாசங்களை புராணங்களுக்கு குழந்தைங்களுக்கு இப்போவே நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அப்புறம் சின்னதில் இருக்கும்போது அப்போதைக்கு இப்போ கதையெல்லாம் நம்ம சொல்லும் போது நீங்கள் பிறந்த பிறகு அதே போல் வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் படிச்சுட்டீங்க, காதில் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு போட்டு விட்டுட்டு தூங்கிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்க குழந்தை கேட்டுக்கும். அது போல் வயிற்றில் இருக்கும்போதே நீங்கள் இந்த ஃபாலோலாம் பண்ணிட்டீங்கன்னா பிறந்து எந்திரிச்ச வந்த பிறகு நீங்களாம் கதை சொல்லும் போது ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் சொல்லி சோறு ஊட்டினீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே பதிஞ்சுக்கும். அப்புறம் நீங்கள் விட்டுருங்க, பசங்க கேட்க மாட்டாங்க. கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்னாலும் கேட்க வேண்டியது கிடையாது. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்போது அது ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த புராணங்கள் எல்லாம் அவங்க உடம்புல ரத்தத்தில் இருக்குது. அப்போ உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அவங்களுக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம கர்மாவினைய நீங்கள் நம்ம உடம்புல நார்மலாக இருக்க ரத்தம் எப்படி என்னதான் இருக்கட்டும், அந்த புராணங்கள் நீங்கள் படிக்கும்போது உங்கள் கண்ணு மூலியமா உங்கள் உணர்வு மூலியமா ரத்தத்து மூலியமா அந்த குழந்தைக்கு கலக்குது. அப்போ அந்த குழந்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இப்போ இருக்கிற யங் லேடிஸு குழந்தைங்கள்லாம் இது மாதிரி கொஞ்சம் வயிற்றில் கன்சீவாக இருக்கும்போது மட்டும் தயவு செஞ்சு புராணங்களை படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்வோம் நம்ம இருப்போம்னு தெரியாது. நம்ம எவ்வளோ காலம் குழந்தைங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு 30-40 வயசு வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீக சிந்தனைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். அவங்களுக்கே தெரியாத அவங்க கெட்ட வழிக்கு போகாத இந்த புராணங்கள் அவங்கள தடுத்து காப்பாற்றும். அதுதான் இதிகாசங்கள் புராணங்கள் சொல்லிட்டு இருக்கு. அதனால நீங்கள் வந்து புராணங்களை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு வயிற்றில் இருக்கிற குழந்தைய நல்லா ஹாப்பியாக வளர்த்துங்க. அதனால என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், நான் ஃபாலோ பண்ணினேன் அதை. அதனால இப்போ என் பசங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த வேலை பண்ணாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு நொடியில் யாரோ ஒருத்தர் மூலியமா பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நான் ஹாப்பியாக இருக்கிறேன். அதனால நீங்களும் அதே போல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் என்னாட்டு ஏஜ் வரும்போது நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். அந்த உணர்வு இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. புராணங்கள் பொறுப்பில் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்.
அந்த புராணங்கள் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அப்போ 60-70 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ 50 வயசுக்கு மேலே ஆகுதுனாவே. அதனால் நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புராணங்கள் அவ்வளோ முக்கியம். நான் இப்போ நாமளும் நம்ம சேனலில் வந்துட்டு நான் சொல்கிற புராணங்களையே கேட்கணும்னு இல்லை, நீங்கள் கேட்டாலும் சிறப்பு. நீங்கள் உங்களுக்கு எந்த வகையில் எப்படி கேட்டால் உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி கேளுங்க. ஆனால் வயிற்றில் இருக்கும்போது புராணங்களை கேளுங்க, படிங்க, அது ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.